நிதர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வந்து பூண்டு குழம்பு செய்யலாம். அரைச்சி விட்டு நம்ம வீட்டில் இந்த பாருங்க, பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், இந்த தக்காளி, கருவேப்பிலை, அரைக்கிறதுக்கான கொத்தமல்லி, வடகம், காஞ்ச மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், புளி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு அரைக்கலாம். அடுப்பத்தை வச்சு மசாலாவுக்கு அரைக்கலாங்க. நம்ம அரைக்கிறதுக்கான சாமான் போட போகிறோங்க. இந்த பாருங்க, கொத்தமல்லி போட்டேன், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், 4 அரிசி போட்டிருக்கேன், வடகம் போட்டிருக்கேங்க. இப்போ வீட்டுக்கு ஒருத்தருக்கான குழம்புக்கு என்னவோ, அதாவது ஒருத்தரில் ஒரு ஃபேமிலி ஒரு 4 பேர் 5 பேருக்கு என்னவோ அதை தான் நான் இப்போ பண்ணுறேன். இப்போ கொத்தமல்லி போட்டதை பார்த்தீங்கல்ல, அவ்வளோதான். ஒரு கையால் இவ்வளோ 2 கொத்தமல்லி, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், ஒரு 1.5 வடகம், ஒரு 4 அரிசி அது போட்டு இந்த பாருங்க எண்ணெய் போட்டு வறுக்கிறேன். இது பாருங்களேன், இது நல்லா அரைக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இது போதும். இந்த அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்க, 5-6 ஜீரகம், 5-6 மிளகு போட்டுட்டு இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றி எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ ஒரு விஷயம் இன்னொன்றும் பண்ண போகிறோம். நம்ம இதில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சும்மா சுத்து, நல்லா அரைக்காமல் ஒரு சுற்று சுத்த போகிறோம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வரட்டும், அதை போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்களேன், மிக்சியில் நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு சும்மா ஒரு சுற்றிட்டு வரலாம். அது வந்து கூடுதல் மணத்தையும் சுவையும் கொடுக்கும். அப்புறம் நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாங்க. பாருங்க, நல்லெண்ணெய் கொஞ்சம், இந்த மாதிரி குழம்புகளுக்கு எல்லாமே கொஞ்சம் நிறைய தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்க, எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்க கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமா. சும்மா ஒரு இதுக்கு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இந்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். 3 நிமிஷம் வதங்கினா போதும். பாருங்க, கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு அரைக்க குத்தமிச்சேன் இல்லையா, அரைக்க குத்தமிச்ச மசாலா, அதில் வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டு வந்திருக்கோம். பாருங்களேன், போட்ட உடனே குழம்பு கமகமான்னு நடக்குது. அவ்வளோதான். இங்கே பாருங்க, அதை நல்லா ஒரு எண்ணெயில் நல்லா இது பண்ணிட்டு உப்பு போட்டுக்கிடுவோம். பாருங்க, உப்பு வந்து உங்களோட அளவு தான். நீங்கள் என்ன குழம்பு எல்லாம் என்ன அளவுக்கு, புளிக்குழம்புக்கு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டு இந்த பாருங்க கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். அதுக்கு தக்கன மாதிரி தேவையானது. இந்த பாருங்க எல்லாம் போட்டாச்சு. இப்போ தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். பாருங்க, எண்ணெயில் இந்த மாதிரி எல்லாம் பிறந்துருச்சுன்னா நம்மளுக்கு இந்த பச்சை வாசனை கிட்டத்தட்ட இதுலேயே போயிடும். நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஏற்க வேண்டியதுதான். உப்பு பார்த்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு, அதாவது ஒருத்தர் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒருத்தர் கொஞ்சம் குழம்பலான்னு இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. நான் 2மா சேர்ந்து ஒரு மீடியமாக வச்சுருக்கிறேன். இந்த பாருங்க, ஓரளவுக்கு இருக்குது. இது கொதிச்சு வரப்போ சரியாக வரும். ஒரு 8 to 10 நிமிஷங்க, ரொம்ப நேரம் வேண்டாம். அதுதான் நான் சொன்னேனே, ஒருத்தர் கொஞ்சம், ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம மசாலாலாம் எண்ணெயிலே வதக்கிட்டோம். அந்த கொதி வரணும்ல, தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அந்த கொதி வந்த உடனே
நம்ம பார்த்துட்டு இறக்கிடலாம். பார்த்தீங்களா, சின்ன வெங்காயமும் பூண்டும் பச்சை மிளகாயும் அப்படியே மிதக்க குழம்பு பாருங்க. அப்படியே சுட சுட சாப்பாடை போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படி நல்லா இருக்குதுங்க குழம்பு. நம்ம புளிக்குழம்புக்கு எப்பவுமே போடுவோம்ல. சீக்ரெட் ரெசிபி என்ன, வெல்லம் கொஞ்சமாக போட்டுற வேண்டியது, அவ்வளோதான். குழம்பு இறக்கிடலாம். இப்போ பாருங்களேன், குழம்ப கிண்ணத்துக்கு மாற்றிட போகிறேன். இப்போ நம்ம எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கிணத்துல மாற்றிட்டோம். நம்ம கொஞ்சமாக அப்படி ஒரு இந்த சுவையை என்னன்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க, அப்படி நல்லா இருக்கு. ஓகேங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கங்க.